அரசு எதை சொல்ல வந்தாரு இது ஃபர்ஸ்ட் லவ் கூட சேருவாங்க. அதுல வந்து எனக்கு அது கரெக்ட் தப்புன்னு இல்லை. அதுல என்னன்னா அடுத்து என்ன செகண்ட் எப்போதுமே லாஸ்ட் தான் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி இருக்கான் அந்த பையனை. ஆக்சுவலா இதுல வந்து என்னன்னா 2 பசங்க அந்த பொண்ணை லவ் பண்றாங்க. அவன் வந்து 2வது பையனை வந்து முழுசா லவ் அந்த மாதிரி கிடையாது. அவன் வந்து ஒருத்தன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு எல்லாருமே சொல்லி நம்ப வச்சிருவாங்க. இறந்துட்டாங்கிறதுல இருந்து அடுத்த வந்து மூவ் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சாய்ஸ் அந்த பொண்ணுது அப்படின்னு சொல்றேன். 2 பேர்ல வந்து யாரை சூஸ் பண்ணுங்கிற சாய்ஸ் வந்து அந்த பொண்ணுது. இவன் வந்து டிமாண்ட் வைக்கிறல்ல, அவன் இறந்துட்டான்னு சொல்லி தான் அந்த பொண்ணை கன்வின்ஸ் இறந்துட்டான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணல. ஆக்சுவலா இறந்துட்டா அப்படிங்கிறத எல்லாருமே பிலீவ் பண்ணாங்க. ஆக்சுவலா கடலுக்குள்ள அந்த மாதிரி 2 வருஷமா திருப்பி வராம இருக்கிறவங்க இறந்துருக்கிறவங்க சான்ஸ் உண்டு அப்படிங்கிறத அந்த படத்துல வந்து போயிட்டு இருக்கோம். இறந்துருக்கிறதுக்கு மேக்சிமம் அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் லவர் வந்து. ஆனா அவன் என்ன நினைச்சு பாப்பான்னா செகண்ட் லவர் தான் வந்து அந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் பாக்குறான். அப்ப அந்த டைம்ல வந்து அவ ரொம்ப நம்பிட்டான் செகண்ட் லவ் தான். சொல்ல முடியல. அடுத்து அவன் கூட தான் வாழ போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் அவ வந்து பார்க்க போறான். அந்த டைம்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஏதோ அவன் வந்து மதிக்காத மாதிரியும் இருக்கு. அந்த செகண்ட் லவ் மதிக்காத மாதிரியும் போயிருக்கு. செகண்டா ஒரு பெர்சன் இருக்கிறான், அவன் தான் வந்து ஃபிக்ஸு அப்படின்னு அவ நினைக்கிறான். அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து அவன் இல்லை. பிடிக்கல அந்த கிளைமேக்ஸ், அந்த சாகர கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருக்காது. கரெக்டா இருக்கும். நான் பாக்கல அந்த படம், பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தது. ஆக்சுவலா அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல இவன் வந்து நிறைய பண்ணுவான் அந்த பொண்ணுக்காக. அந்த கேப்டன் வந்து அந்த சைடு பார்த்தா அவன் நிறைய எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அவனாதான் இருப்பான். அவளுக்கு வந்து அந்த கேப்டன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் சின்ன வயசுல. அப்போது அவன் ஃபாதர்கிட்ட கேட்பான், சங்கரை என்னது நிறைய பண்றதை விட ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதெல்லாம் நிறைய லவ் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. எதனால காதல் வருது அப்படிங்கிற மாதிரி. காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதல் இருக்க முடியாது. அந்த மாதிரி வருது டைலாக். இது வந்து இவரோட யாரு இங்கிலீஷ் போயட் ஃபேமஸ் அவரோடது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சும்மா ஏதோ ஒரு பேர் சொல்லுவோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. லவ்வை வந்து எதிர்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ பத்தி ஒரு அருமையான படம் இருக்கு. உலக புகழ்பெற்ற வந்துடும் பேராசைட் வந்து ஒரு அருமையான படம். அது வந்து திரைக்காவியம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து சினிமாவில் இருக்க முடியாது. பிடிக்கல நான் மின்சார கண்ணாடி. அதுல வந்து நிறைய வந்து நார்மலா பார்த்தாலும் அந்த ஸ்டோரி என்கேஜிங்கா இருக்கும். அது போக நீங்க அந்த கிளாஸ் அந்த மாதிரி அடுத்து இன்னொரு லெவல்ல கீழே நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அது இன்னும் லேயர் பார்க்க தான் எனக்கு பிடிக்கலாம். யாரை கேட்டு என்ன விஷயம் சொல்றீங்க? ஃபேமிலி வந்து எப்படி இதாகுது அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷுவலாவே காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்து அந்த கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அவங்க இருக்கிற ஃப்ரேம்ல வேற மாதிரி இருக்கும். இவங்க இருக்கிற வீடு எங்க இருக்குங்கிற முதற்கொண்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதனால வந்து பேராசைட் அந்த டைரக்டரும் அப்படிதான். அவரோட இன்னொரு படம் ஸ்னோ பியர்சர் இருக்கு. அதுலயும் வந்து இந்த டைரக்ஷனை வச்சு அந்த கிளாஸை ரெப்ரசென்ட் பண்றது ஒரு டீடைலிங்கா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். படத்துல அந்த டீடைலிங்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது வந்து நல்லா பண்ணிருக்க பான்ஜூஹோவுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். கண்டிப்பா பான்ஜூஹோ இந்த வீடியோ பாப்பாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டீடைலிங் பத்தி நம்ம பேசுனா இந்த தமிழ் சினிமா டிகே பத்தி பேசாம வந்து எங்கேயோ வெளியே சுத்தினா அப்புறம் ஒரு நாள் வந்துட்டான். நான் சொன்னேன்
அங்கே சுற்றி இங்கே தாண்டி வந்தான்னு சொன்னேன், வந்துட்டான் கடைசியில். எனக்கு வந்து எப்பவுமே ஒரு இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லைலாம் இருக்கலாம், ஒரு ஒன்லைனோ ஒரு சின்ன களமா இதுதான் இதுக்கான இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒர்க் பண்ணி ஒரு படம் ஃபுல்லாவே அதுலயே முடிக்கிறது வந்து ரொம்ப முடியும். அந்த மாதிரி ஒரு பிலாசபிக்கலா ஒரு திங்க எடுத்துக்கிட்டு அந்த பிலாசபிக்கல் இதுக்குள்ள அந்த ஸ்டோரியை ஃபுல்லா இது பண்ணி அந்த பிலாசபி அந்த விஷயத்த நமக்கு எக்ஸ்பிளைன் கூட சொல்ல முடியாது, நிறைய டிராமா எல்லாம் ஆட் பண்ணி அந்த விஷயத்த நமக்கு கன்வே பண்றது வந்து பொதுவாக பிடிக்கும். 2 படத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஆரண்ய காண்டம் வந்து என்ன சொல்றது, எது தர்மம் எது தேவையோ அதுவே தர்மம் அப்படிங்கிற ஒரு லைனை எடுத்துட்டு அந்த படத்துக்கான ஃபுல் ரைட்டிங்கும் அந்த அந்த லாஸ்ட் டைலாக்காக கரெக்டா டிசைன் பண்ணி கன்வே பண்ண மாதிரி இருக்கும். எல்லா ஆம்பளையும் சப்பதான், சப்பே ஒரு ஆம்பளை தான் அந்த மாதிரி. லாஸ்ட் இதுவும் சொல்லுவாங்க, இட்ஸ் a man's world அப்படின்ற மாதிரி. இந்த அதாவது இந்த மேன்ஸ் வேர்ல்டுல பொண்ணுங்க எப்படி இருக்கும், அந்த இப்ப அரசர் சொன்னல அந்த சாய்ஸ் வந்து பொண்ணுது அப்படின்னு சொன்னல, இந்த ஆண்களுக்கு ஆண் ஆதிக்கம் உள்ள ஒரு உலகத்துல பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உரிமையை வந்து அவதான் சூஸ் பண்ணிக்கணும். நம்ம போய் நீங்க வந்து இதுக்குள்ள இருங்க, இந்த லைனுக்குள்ள இருங்க அப்படிங்கிற பார்டர் வந்து நம்ம செட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கி. அடுத்த 2வது படத்துல யோசிச்சோம் அப்படின்னா, உலகத்துல வந்து நிறைய இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப சின்ன பிளேஸ் தான் நம்மளோட பிளேஸ். ஸோ இவ்வளோ இதா இருந்துக்கிட்டு நம்ம அந்த நமக்குள்ள ஓவரா இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு, மேபி ஒரு 100 வருஷம் அதிகபட்சம் வாழ்ந்தோம்னா 100 வருஷம் வாழ்றதுக்குள்ள இருக்கிறதுல இருந்து எடுத்து நம்ம இவங்கெல்லாம் சரி இவங்கெல்லாம் தப்பு அப்படிங்கிற ஒரு இதை வந்து வரைஞ்சிட்டே இருக்கும். ஆக்சுவலா இன்னொரு மனுஷனுக்கு கஷ்டம் ஏற்படுத்தாமல தெரிஞ்சு கஷ்டம் ஏற்படுத்தாம நம்மளால ஒரு லைஃப்பை வந்து சந்தோஷமா வாழ்ந்துக்க முடியும்னா அதுல இன்னொருத்தருக்கு இன்டரப்ட் பண்ணி நீ வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணணும், நீ வந்து இந்த மாதிரியான ஒரு லைஃப்குள்ள இருக்கணும், இந்த மாதிரியான லவ் தான் பியூர் லவ், இந்த மாதிரியான விஷயம் தான் கரெக்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு திங், இந்த உலகத்துல நம்ம ஒரு திங், நம்மளை சந்தோஷமாக்கிக்கிறதுக்காக சில ரூல்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணா போதும். பயப்படக்கூட செய்யலாம் ஆனா கூச்சப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய டைலாக்ஸ் அந்த இதெல்லாம். இது வந்து ஐரோனிக்ல அதை நான் சொல்றேன் அப்படின்னா மியூசிக் நிறைய ஞாபகம் இல்லை. ஏலியன் வராங்க, அதுல அந்த டிவி அல்ல அந்த டிவி அப்படியே டிராவல் ஆயிட்டு லாஸ்ட் அந்த இடத்துல சமந்தா இருப்பான். அழகாதனடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா, காஜு மச்சி நீனு. ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் வந்து நம்மள்ட்ட இருக்காரு கல்யாணம் ஆகாம. ஸோ சமந்தாவும் வந்து ஒரு எலிஜிபிள் பேச்சுலர். ஸோ அவங்களும் வந்து சும்மா ஃபர்ஸ்ட் வீடியோலயே சமந்தா பத்தி ஃபேமஸ். யான்கிட்ட எவ்வளவு அழகான விஷயம் இருக்கு படத்துல எவ்வளவு சீன் இருக்கு. எனக்கு வந்து அதுல டிஃபரெண்டா போயிட்டு அப்படியே மர்ஜ் ஆகுது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃபரெண்டா போய் பிடிச்சாங்க. ஆக்சுவலா சில நேரத்தில் சில மனிதர்கள் இந்த படத்துக்கும் அந்த ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனா அவங்க வந்து ஒரு நார்மலா இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ சில நேரத்தில் சில மனிதர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுவே அப்படி இந்த படத்துக்கு வந்துட்டோம்னா எல்லாருமே இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் திங்ல தான் இருப்பாங்க. சமந்தாக்கு வந்து படத்தை பார்த்தா எவனுக்கு எது புரியுது. ஆமா அதுல படம் சமந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு ரொம்ப இதுல லாக் ஆயிருக்கும். அப்படி விஜய் சேதுபதி எடுத்தோம்னா ஒரு குழந்தைய வந்து பிச்சை எடுக்க விட்டா கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் டிரான்ஸ்ஜெண்டரா மாறி இருக்கிறத அவன் ஒய்ஃப் பார்த்து இப்போ அவங்க ஃபேமிலி வந்து அவனை அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேணாமாங்கிற இதுல இருப்பாங்க. அவன் ஒய்ஃப் வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிப்பா. அதுக்கு மிஸ்கினோட இது அவன் வந்து அவனும் ஒரு இதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டு அந்த கடவுள் தான் காப்பாத்துனாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த இது பிரேக் ஆகுற ஒரு இது இருக்கும். அப்படி இந்த சைடு வந்துட்டோம்னா பசங்க வந்து அதுல ஒரு பையன் வந்து டிவில தப்ப சும்மா பசங்க வீடியோ பார்க்கலாம் நடக்கும்போது அதுல அவங்களோட மம்மியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரீம் இதா ஒரு இது அதை ஹேண்டில் பண்றது. அதே டைம்ல ரம்யா கிருஷ்ணனுக்கு இது வந்து அவனோட பையனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆனா அது வந்து என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா அது வந்து ஒரு கரெக்டா ஒரு கன்வின்ஸ் இவங்க யாருமே தப்பா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி முடிக்காம அவங்க பண்ணிருக்காங்க
அதை நீங்க எப்படி பாக்குறீங்களோ பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து படத்துல ரொம்ப பிடிச்சது. நம்ம காமெடி மூவியே தொடல, அதனால ஒரு காமெடி மூவி இப்போ வந்து நிறைய மூவி இந்த பஞ்சதந்திரம், மைக்கேல் மரண காமரா, அந்த மாதிரிலாம் நிறைய குட் மூவிஸ்லாம் இருக்கு. பட் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பிரிட்டிஷ் மூவி ஒன்று, மான்டி பைத்தான் அந்த ஹோலி கிரீக். இது ஒரு மேலை நாட்டு படம் தான். மேலை நாட்டு படங்களை மேற்கோள் காட்டி அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம். அது வரைக்கும் வந்து ஒரு காமெடி வந்து வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த படம் இந்த குரூப் இவங்க வந்து மான்டி பைத்தான்ங்கிறது ஒரு காமெடி குரூப். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு காமெடியில இந்த மெயினா அந்த பிரிட்டிஷ்ல வந்து இந்த ட்ரைஸ் ஹியூமரு, சார்காசம், அப்சர்டிசம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கதை என்னன்னா ஒரு ராஜா காலத்து கதை. ராஜா வந்து ஒரு இதை தேடி ஒரு புதையல்னு வச்சுப்போமே, ஹோலி கிரெயில் வந்து ஒரு கோப்பை, அதுக்கு வந்து ஹீலிங் பவர்லாம் இருக்கும். அந்த கோப்பையை தேடி போறதுதான் இது வந்து நம்ம புராண காலத்துல இருந்து சொல்ற மாதிரி அந்த கதை. ஆனா அதுல வந்து சம்மந்தமே இல்லாம நிறைய விஷயம் நடக்கும். வெளியே போவாங்க, திடீர்னு ஒரு நைட் இருப்பான், நைட் வந்து ஃபைட் பண்ணுவான், பிளாக் நைட். அவன் ஃபர்ஸ்ட் கையை வெட்டிடுவான், கையை வெட்டினோட ஜஸ்ட் ஸ்கிராட்ச், சும்மாவா சண்டை பண்ணலாம், எல்லாத்தையும் கை கால் எல்லாம் வெட்டுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா சண்டை பண்ணலாம், நீ இன்னும் வா அப்படிமா. அப்புறம் வந்து இவங்க மான்ஸ்டரை ஃபைட் பண்ண போனோம். இவங்க எல்லாம் மான்ஸ்டரை ஃபைட் பண்ண போவாங்க. ஆனா வந்து திடீர்னு வந்து அந்த இதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் வந்து டிராயிங்ல கார்ட்டூன்ல வரைஞ்சி அந்த ஃப்ரேம்ல கார்ட்டூன்ல வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அது கூட இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு அவன் வரைஞ்சவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் செத்து போயிடுச்சுன்னு கதையை முடிச்சிருவாங்க. அப்புறம் இதுலயே ஒரு மெட்டா நரேட்டிவ் இருக்கும், இதெல்லாம் கதை போயிட்டு இருக்கும். இடையில வந்து இந்த கதையை வந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டாரியன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். சும்மா அது வந்து ரியல் லைஃப்ல வந்து ராஜா இப்படிலாம் பண்ணாரு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனை வெட்டிடுவாங்க. இவங்க படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க, எங்களை வெட்டிடுவாங்க. அதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இன்னொரு நரேட்டிவ் போகும். கடைசி இவங்க மொத்த பேரும் அப்படி சண்டை போடுறதுக்கு அப்படி வாரியோட இது பண்ற மாதிரி அப்படியே போகும். திடீர்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும் இவங்களை. ராஜா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். டக்குன்னு கேமரா வந்து கேமராலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. லேயர் மேல லேயர் இது பண்ணிட்டே இருப்பாங்க. சம்பந்தம் இல்லாம கோட்டையில இருந்து மாடை தூக்கி எறிவாங்க அவங்க மேல. அந்த மாதிரி நிறைய இவன் அடிக்கான், இவன் எங்க இருந்து வரான், இந்த மாதிரி ஆர்ட்டாவும் நீங்க பாத்தீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும். ஹியூமர் எல்லாத்துலயும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் வந்து லாஜிக் இல்லாம அவ்வளவு இல்லாஜிக்கலாவும் இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு இது இருக்கும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் பின்னாடி. அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு காமெடி மூவி சொன்னதுனால அதுக்கடுத்த ஒரு காமெடி ஃபர்ஸ்ட் வந்து கேக்கோட இருந்து ஆரம்பிச்சோம். கேக்கோ நலன்குமார சாமியோட ஃபர்ஸ்ட் காமெடி மூவி சூதுகம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட அதாவது ஹீரோ கேரக்டர் எடுத்துட்டோம்னா அவன் ஒரு நல்ல மனசுள்ள ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அதாவது குழந்தைகளை கடத்தி அவங்ககிட்ட வந்து அவங்க வீட்டுல எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கிற அளவுக்கு நல்ல மனசு உள்ளவங்கன்னா பார்த்துக்கோங்க. அவங்க ஒரு கேங்கா சேர்ந்து ஒரு பெரிய 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 கடத்தல் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறது ஃபுல் காமெடி. இது தாட்டா யோசிச்சோம்னா வேற மாதிரி இருக்கும், ஒருவேளை சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கிற தாட்டா நல்லா ஃபுல் காமெடியா ஃபுல்லா சொல்லியிருக்கிற ஒரு படம். அப்போ படம் இல்லைன்னா அப்போ முடித்துக்கலாமா? முடிச்சிடலாமா? ஓகே, சன் செய்திகளுக்காக சுகுமார் 5 கமெண்ட்டுகள் வந்தா அடுத்து பறந்து போக வீடியோ கிடைக்கும். அந்த டைரக்டர் பார்த்துப்பாங்க, டைரக்டர் பார்ப்பாங்க, சமசா பார்ப்பாங்க, மணிரத்னம். ஓகே, அவங்க 3 பேர், இன்னும் 2 பேர் யாராவது. மணிரத்னம்க்கு ஏதோ அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல மகாபாரதத்தை மட்டும் ரெஃபரன்ஸ் பார்த்தாது, ஸ்டோரி வைஸா நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன இன்னும் வந்துட்டீங்க, அவரா புரிஞ்சுப்பாரு.